அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கினால் சொத்துக்கள் பறிமுதல், முதலமைச்சர் எச்சரிக்கை. அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குவோருக்கு எதிராக முதலமைச்சர் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். இனி யாராவது லஞ்சம் வாங்கினால் அவர்களது சொத்துக்களில் பாதிக்கும் மேலான பகுதியை அரசாங்கமே பறிமுதல் செய்யும் புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. லஞ்சம் இயக்கும் அதிகாரிகளை குறிவைத்து பிடிக்க முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் பிரத்யேக எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தயக்கமின்றி தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். புகார் அளிப்போரின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் ஊழல்வாதிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு உறுதியளித்துள்ளது. ஊழலை ஒழிப்போம், நேர்மையான நிர்வாகத்தை உருவாக்குவோம். பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. 2 பேர் தானே. அண்ணனுக்கு இந்த பலாப்பழம் பிடிக்காது. அதனால் பாப்பாவுக்கு எனக்கு ஒரு 100-130 சொலைக்கிட்ட இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கொட்டையெல்லாம் எண்ணெயாச்சு. அது பலாப்பழமே எடுத்தாச்சு. இதில் இந்த கொட்டை நீக்கின பழங்கள் ஒரு கொட்டையெல்லாம் நீக்கிட்டேன். அது ஒரு 15 பழத்துக்கு இருக்குது. சாப்பிட்டா சாப்பிட்டோம், இல்லைன்னா இருக்கட்டும், காலைல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். காலைல வீடியோவை ஷேர் பண்ணுறேன்ப்பா. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பலாப்பழம் சாப்பிட்ற ஆசையை நிறைவேற்றிட்டேன். அப்போனா நான் யூடியூப்லேயும் என்னுடைய வீடியோலாம் சக்ஸஸ் ஆகி ரீல்ஸ் அதிகமாக போய் சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமாக வந்து யூடியூப்லேயும் ஒரு சாதனை படைச்சிருவேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதனால் நம்பிக்கையோட யூடியூப் சேனல் பாதையில் மக்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் இருக்கிற சொந்தங்கள்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிப்பா. எல்லா புகழும் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. தமிழ்நாடு மக்களே உன்னை உள்ளத்தில் வைத்து இன்று தமிழ்நாட்டில் இளைய தளபதி விஜய் அவர்களை ஒரு சீஃப் மினிஸ்டராக, தனது தளபதியாக அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். எங்களுக்கு ஒரு இளைய தளபதி இன மத வேதங்களுக்கு அப்பால், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், தமிழர்கள் என்ற பேதங்களுக்கு அப்பால் தமிழ் பேசும் மகன் ஒருவன் கிழக்கு மாகாணத்தின் ஒரு முதலமைச்சராகுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் வழங்க